அரசு பணியில் உள்ள தொழிலாளர்களின் குரல் ஓங்க தொழிற்சங்கங்கள் உதவுகின்றன. ஆனால் பல்வேறு தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களின் நிலை கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்நிலையில் ஐடி தொழிலாளர்களுக்கும் தொழிற்சங்கம் அமைக்க உரிமை இருப்பதாக தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. எந்த நிறுவனத்தில் பணிபுரிந்தாலும் பணி பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் போட்டி நிறைந்த இந்த காலத்தில் பணி பாதுகாப்பின்றி கிடைத்த வேலைக்கு செல்லும் நிலையே அதிகமாக உள்ளது. பொருளாதார நெருக்கடி காலங்களில் தனியார் ஐடி நிறுவன ஊழியர்கள் ஆயிரக்கணக்கானோர் எந்தவித முன்னறிவிப்புமின்றி பணி நீக்கம் செய்யப்படுவது சாதாரணமான நிகழ்வாகவே நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற எந்த துறையிலும் இல்லாத அளவுக்கு கொடுமையான ஒரு பணிச்சுமை, ஒரு வேலை அழுத்தம், மன அழுத்தத்தில் இவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த நேரமும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் பிடியில தான் இங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் தரப்பட்டதில்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டுலையும் மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல ஆயிரக்கணக்கான பேரை கொத்து கொத்தா வேலை நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. பல பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்நிலையில் ஐடி நிறுவன ஊழியர்களும் தொழிலாளர் சட்டப்படி சங்கம் அமைக்க உரிமை கோரி தொடரப்பட்ட வழக்கில் தொழிற்சங்கம் அமைக்க சட்டமே உள்ளதாக தமிழக அரசு தற்போது பதில் அளித்துள்ளது. ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்படும் போது அரசாங்கத்துக்கு உண்மையிலே அக்கறை இருந்தது அப்படின்னா தொழிலாளர் துறை என்ன பண்ணியிருந்திருக்கணும், அவங்களே தானே முன் சோமோட்டோவா எடுத்து இதாக பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணல. இப்போ ஒரு லெட்டர் மட்டும் அனுப்பியிருக்குது. இப்போ எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, இதை ஒரு அதிகாரப்பூர்வமா அரசு அறிவிக்கணும். தொழிற்சங்க உரிமை உண்டு, எல்லா சட்டங்களையும் உங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத சொன்னாதான் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பாக்கிறோம். ஐடி நிறுவன ஊழியர்களும் தொழிற்சங்கம் அமைக்கலாம் என்ற தமிழக அரசின் விளக்கத்தின் மூலம் பணி பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அப்ரைசலில் குறைந்த மதிப்பெண் பெற்றார் என்றால் அவருக்கு வேலை இல்லை. இந்த வேலை பாதுகாப்பு என்பது 10 ஆண்டு வேலை செய்தாலும் கூட இல்லாத நிலையில் தான் ஐடி ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தொழிற்தகராறு சட்டம் 1947 படி இப்படி ஒரு தொழிலாளியை, ஒரு ஊழியரை நினைத்தவுடன் வேலையிலிருந்து நீக்கிவிட முடியாது. ஆகவே முதலாவதாக வேலை பாதுகாப்பு உத்தரவாதமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஐடி ஊழியர் ஏனைய தொழிலாளர்களைப் போல 8 மணி நேரம்தான் வேலை செய்ய முடியும். அவருடைய ஷிப்ட் முறையும் சட்டப்படி வரையறை செய்யப்பட வேண்டும் என்கிற உரிமையை இப்போது பெறுகிறார்கள். இது தொடர்பாக ஐடி பணியாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. அரசுடைய இந்த விளக்கத்தின் மூலமாக தொழிலாளர் சட்டத்தில் உள்ள அனைத்து உரிமைகளும் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் பொருந்தும் என்பது தெளிவாக தெரிகிறது. இப்போது அவர்களுடைய கோரிக்கை என்னன்னா, வேலை இழக்கக்கூடிய பட்சத்தில் தொழிலாளர் ஆணையம் தானாக முன்வந்து அவருடைய பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதாகவே இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் ரமேஷ்.